வெல்கம் டு மாஸ் அட்வென்ச்சர் மாமே. இதுவரை எந்த யூடியூப் சேனல்லையும் பண்ணாத ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் ஃபைனலாக அந்த ரூட்டை எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. விளையாட் பண்ணுறா அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நண்பா. முடியல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போயிருந்தான்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. முடியலடாங்கப்பா. ஆனால் இவனுக்கு வாட்டர் பாட்டில் போகிறத மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க போல. My name again? My name is Sue. My name is welcome to Pulikonda Hills. Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வந்து ஆந்திரா பார்டரில் புலிக்கொண்டா ஹில்ஸ் தாங்க பேரிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதுவரை எந்த யூடியூப் சேனல்லையும் பண்ணாத ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்திருக்க டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து நான் உங்களுக்கு மேலே போயிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் தான் நம்ம இது பண்ணிவிட்டு பைக்கை போட்டுட்டு இப்போ நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் கூட ஏறல, அவ்வளோ தூரம் மூச்சு வாங்குது. இந்த டைமில் நாங்கள் எவ்வளோ தூரம் மேலே ஏற போகிறோன்னு தெரில. ஆக்சுவலாக நாங்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ மேலே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியராக அப்டேட் பண்ணுறேன். மலை ஏற ஸ்டார்ட் பண்ண உடனே நான் வந்து மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ கைஸ், மலை ஏற ஆரம்பித்து மொதப்படி ஏறிட்டோம். ஸ்டார்டிங்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கே எங்களுக்கு 2 பேர்த்துக்கு நாக்கு தள்ளுது. இந்த ஜேர்னி எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு எங்களுக்கே பெரிய டவுட்டாக தான் இருக்குது. காய்ஸ், இப்போ தான் மலை ஏறிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு தெரியுங்களா? இங்கே வர இயற்கை காற்றுதாங்க. ஸோ நம்ம மேலே ஏற ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த காற்று வந்து நம்மளை டயர்ட் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக மேலே ஏற்ற வைக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ இதுக்கப்புறம் தான் செங்குத்தான படிகள் ஏற ஸ்டார்ட் ஆகுது. வா வா வா. ஸோ ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வரது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரீமாக வச்சுருந்தோம். ஸோ அது வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுவும் இந்த மாதிரி டைமில் சக்ஸஸ் ஆகும்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கல. கொஞ்சம் தூரம் தாண்டி வந்ததுமே இங்கே ஒரு சாமி சிலை இருக்குது. இங்கே நிறைய வளையலுமே கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பர்பஸ்க்காகன்னு தான் தெரியல. நான் சொன்ன பார்த்தீங்களா, காற்று வந்து இந்த மாதிரி டைமில் ரொம்பவே பயங்கரமாக அடிக்குது. ஸோ கைஸ், ஒரு கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சாமி. ஸோ இங்கே இருக்கிற 3 தெய்வங்களை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2வதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பெருமாள். 3வதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன். எல்லாருக்குமே பிடிச்ச சாமி 4வதாக ஒரு சாமி இருக்குது, சாய்பாபா சாமி. ஸோ இங்கே இருக்கிற இந்த 4 பேரையும் வணங்கிட்டு தான் நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டை பார்த்தாலே தெரியும், செம்மையாக இருக்குங்க. உண்மையாலுமே காற்றும் அந்த அளவு செம்ம மாதம் அடிச்சிட்ருக்கு. ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், வெல்கம் டு மாஸ் அட்வென்ச்சர் மாமே. இதுக்கப்புறம் தாங்க உண்மையான அட்வென்ச்சரு ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தாங்க நமக்கு ஒரு மெயினான பிடிப்பு. இது இல்லை அப்படின்னா உண்மையாலுமே இந்த மலை ஏறுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுலேருந்து நம்ம குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா கவர்மெண்ட்டு ரீசெண்ட் டைமில் தான் இது வந்து இந்த கம்பி எல்லாமே போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த பாதைகள் மட்டும்தான் இருந்தது. இந்த பாதைகள் வழியாக தான் அப்பயே மக்கள் ஏறி இருக்காங்க. ஸோ அவங்க எந்த அளவு கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான்னு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள், அப்புறமே நமக்கு புரியும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கவர்மெண்ட்டு இந்த மலை வந்து இந்த சிவன் கோயில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமேட்டு தான் ஆந்திரா கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கம்பி எல்லாமே போட்டாங்க. இப்போலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படிக்கட்டுகள் ஏற ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு மாதிரியான
பேட் ஸ்மெல்லு தான் வருது. இருந்தாலும் இந்த படிக்கட்டு அப்படியே கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணோம். அப்பா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏறும்போது இந்த மலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு தான் ஏறணும். அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே இருக்கிற இயற்கை சூழலோ இங்கே அடிக்கிற காற்றும் ரொம்பவே நம்மளை அன்போடு வரவே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மலை ஏறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமேட்டு தான் இருட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, நம்மளுக்கு பயமும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னே சொல்லலாம். இப்போதைக்கு மொபைல் லைட்டு வச்சு தான் நம்ம ஏற போகிறோம். வானன்பா இங்கே தான் இருக்கேன். ஆக்சுவலாக நாம் வந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து மொபைல் லைட்டு வச்சு தான் நம்ம அடித்து மேலே ஏறிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்னு தெரியுங்களா, இந்த குகையில் பார்த்திங்கன்னா நிறைய வவால்ஸ் இருக்கும். அதோட ஸ்மெல்லு தான் நமக்கு ஹெவியாக அடிக்கும் இங்கே. ஸோ அதனால் இந்த குகை ஏற வரையுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்பா, எப்படி ஃபுல்லாக அப்படி செங்குத்தாக ஏறுதுங்க, சான்ஸே இல்லை சத்தியமாக முடியலடாங்க அப்பா. ஆனால் இவனுக்கு வாட்டர் பாட்டில் போகிறத மட்டும் நிறுத்தவே மாட்டானுங்க போல். நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஏறணும்பா, பார்த்துக்கலாம் வா. நமச்சிவாய வானன்பா. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான விஷயம் இந்த படி ஏறுறதாங்க. அதுவும் நாங்கள் ஏறுற டைமில் எப்படி ஏறிட்டு இருக்கோன்னு பாருங்கள். ஒன் சைடாக பேகை வச்சுக்கிட்டு அந்த கம்பியில் அப்படியே படுத்துக்கிட்டே ஏறிட்டுருக்கோம். அந்தளவு முடியல, ரொம்ப மோசமான ஒரு இடம்னே சொன்னாங்க. ஸோ கைஸ், இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். இது என்றைக்கே வேணாலும் நமக்கு டேஞ்சர் தான். ஸோ இந்த பாறைகள் பார்த்தீங்கனாலே ஒரு கேப்பில் இருக்குது. அந்த கேப் என்றைக்கு சறுக்குதோ இந்த படிக்கட்டுக்கு எப்பயுமே டேஞ்சர் தான். ஸோ இந்த சைடு வரும்போது மட்டும் ரொம்ப சேஃபாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. அது இல்லாமல் இங்கே கரண்ட்டு கனெக்ஷன் இருக்கிற ஒயர் வேறு மேலே போயிட்டுருக்கு. அதெல்லாம் எப்படி லைன் எடுத்துகிட்டு போனான்னு தெரியல ஒன்று. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஏறி பர்ஃபெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் வந்து அங்கே அழகாக பறந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து அதை கொண்டு வந்து வச்சது ரொம்பவே பெரிய விஷயம். கீழேருந்து ஆக்சுவலாக நமக்கு தெரியுது இல்லைன்னு தெரில, இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியுது. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் மேலே போக போகிறோம். அதுக்கு அடுத்தது தான் அந்த பாலத்தில் ஏறி அங்கே இருக்கிற கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே கைஸ், ஸோ இந்த ஜேர்னி பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே அட்வென்ச்சராக, ரொம்பவே பயங்கரமாக, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்கல்ல ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ நம்மளோட கரெக்டான ஸ்டெமினா இருந்தது அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துலேயே இந்த மலையை ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து அந்த சன்சைட்டு, ஸோ அந்த ப்ளஸ் இயற்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்காக ப்ளஸ் அந்த சிவனையாக்காக நம்ம எவ்வளோ தூரம்னாலும் ஏறி போகலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறியாச்சு. முதல்ல வந்ததுமே நவகிரகங்கள் தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான நந்தி சிலை இருக்குது. ஸோ சிவன் கோயிலுக்கு வந்தாலே மோஸ்ட்டாக பண்ணுறது இது சிவனுக்காக பண்ணுறதும் நம்மளுக்காக பண்ணுறதும் சேர்த்து தான். ஸோ ஓகே கைஸ், இந்த நந்தி சிலை முதல்ல வந்ததுமே நவகிரகங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் நந்தி சிலை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சரான இடத்துல இது மாதிரி ஒரு கல் போட்டு சேஃபாக நம்மளை ரொம்பவே அழகாக நம்மளை இந்த கோயிலுக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சிவன் கோவில்.
நாம் இப்போ 2வது மலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே கரணம் தப்பினால் மரணம், அந்த இரும்பு பாலத்தில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த இரும்பு பாலத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாங்களே தெரில. நம்ம மேலே இருந்து கீழே பார்த்தாலே கால் எல்லாமே நடுங்குது. ஸோ கைஸ், மேலே வந்து அழகாக நம்மளோட தேசிய கொடி பறந்துட்டுருக்கு. இந்த மலை ஏறும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஏறுங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனீங்க அப்படின்னாலும் ஸோ மறுகையாக தான். ஸோ இந்த நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கிற இடத்துக்கு போகலான்னு தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனால் சுத்தமாக வழியே இல்லைங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக அந்த ரூட்டை எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இதில் ஏறுறதாங்க ரொம்பவே கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த கேப்புக்குள்ளே நம்ம ஏறணும். அதுதான் இங்கே சாத்தியப்படுமான்னு தெரில. இருந்தாலும் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சத்தியமாக கேமரா வச்சுட்டு ஏற முடியலைங்க. இந்த இடத்துல அவ்வளோதான் நண்பா. கேப்டன் ஐயாவோட ஸ்டைலை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு காலை இங்கே வச்சுட்டு இன்னொரு காலை அங்கே வச்சுட்டு தான் ஏறணும். ஏறிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக ரொம்ப சேஃபாக வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நேஷ்னல் ஃப்ளாகை பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக பறந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம தேசிய கொடி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்பவே பேக் எல்லாமே கழட்டி போட்டு தாங்க ஏறணும். ஸோ அந்தளவு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இதுவரையுமே இந்த இடத்துக்கு வந்து யாருமே வீடியோ போடல. நாம் தான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கோம். சீரியஸாக சொல்கிறேன், அணியால் யாரும் ஏற ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா ஏறக்கூடிய இடம் வந்து அவ்வளோ மோசமாக, ரொம்ப வந்து சேஃப் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக ஏறுங்க. ஸோ கைஸ், கீழே ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து வேலூர்லேருந்து கரெக்டாக 1 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சுங்க. இந்த கூகுள் மேப்பை நம்பி வந்தது போக ஒரு 3 ரூட்டை நம்பி ஏமாந்து மறுபடியும் யூட்டர்ன் அடித்து மறுபடியும் ரிட்டர்ன் வர மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் கரெக்டாக நம்ம வந்து இங்கே 4:30 தாங்க நம்ம வந்து ரீச் ஆனோம். ஸோ 4:30க்கு மேலே தான் மலை ஏறவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் எப்படி எங்களால் ஏற முடியாதா, அன்டைம் ஆயிருமோன்னு நினச்சி பயந்துகிட்டே தான் வந்தோம். ஆக்சுவலாக மலை ஏறுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஸ்டெமினா இருந்தாலே போதும், ஒரு 30 நிமிஷத்துலேயே இந்த மலை வந்து ஈஸியாக ஏறிடலாம். ஸோ கொஞ்சம் டேஞ்சராக இருந்தாலும் ரொம்பவே அந்த இயற்கை அழகோட நம்மளை பயங்கரமாக வரவேற்று நம்மளை ஏற வச்சிரும். அதுவும் இல்லாமல் இந்த சிவன் அருள் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு நம்மலாம் பாக்கியம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பிளான் பண்ண மாதிரியே கரெக்டான டைமில் சிவனையும் வந்து பார்த்தாச்சு. ஓகே கைஸ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நண்பன் தான். ஸோ இவர் தான் வந்து புலிக்குண்டு மலைக்கு போயே ஆகும்னு சொல்லிட்டு அந்த 1 மணிக்கு வேலூர்லேருந்து கிளம்பும்போதும் அப்போலேருந்து பிளான் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ இங்கே போகலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு தான் ஃபைனலாக ஸோ சிவனை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஸோ ஃபைனலாக முடிவு பண்ணிட்டு நம்ம பைக் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். 4:30க்கு வந்து அழகாக நம்ம சிவன் அருளையும் பெற்றுட்டு இப்போ ஜாலியாக உட்காந்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ எங்களுக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஓவராலாக ஷேர் பண்ணிட்டோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ கைஸ், பாருங்கள் நீங்களே. ஆக்சுவலாக நம்ம இறங்கி வரும்போது கிட்டத்தட்ட நம்ம இறங்கும் போதே மணி 6:30. நம்ம இறங்கி வரும்போது சுத்தமாக லைட் இல்லை. இப்போது இந்த டைம் லைட்டு போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருக்குது. எப்படின்னு சொல்ல தெரியல. நம்ம கரெக்டாக பாருங்கள், கீழே இறங்கிட்டோம். கீழே நம்ம அந்த பாத்துக்கே வந்துட்டோம். அதை பைக் பார்க் பண்ணுவாங்களே, பைக் காரெல்லாம் பார்க் பண்ணுவாங்களா, அந்த பாத்துக்கே வந்துட்டோம். பட் இப்போ தான் லைட் ஆன் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா இன்கேஸ் ரேராக யாராவது போனாங்களோ இல்லை இந்த மலையோட
இந்த மலையை பற்றி மற்றவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாகவோ இந்த இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக பெருமையான விஷயந்தான். ஸோ பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. ஸோ இது பண்ணது எப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. தயவு செஞ்சு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை என் மெயில் ஐடிக்கோ தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.